Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc, and Post Basic BSc. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பாமக ராமதாசனி, பாமக அன்புமணி ராமதாசனி என்று பிரிகிறதா பாமக? உச்சகட்ட குழப்பத்தில் தொண்டர்கள் மற்றும் அரசியல் நிலவரங்கள், விவரங்களை பார்க்கலாம். மைக் கிடைச்சிருச்சுன்னா உடனடியாக மன்னராக நினைத்துக் கொண்டு பேசக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சென்னையில் 208 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக தொடங்கப்பட்ட மின்சார பேருந்தின் பேட்டரி வெடித்தது. 2 ஊழியர்களுடைய கை கருகியது. விவரங்களை பார்க்கலாம். போன ஆண்டுல உபரி வருவாய் கிடைத்தும் ஏன் இந்த அரசு இவ்வளவு கடன்களை வாங்கி இருக்கிறது, அதுக்கு நாம் ஒரு விசாரணை கமிஷன் அமைப்போம்னு பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுக எடுத்த ரகசிய சர்வே, அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவல், நடவடிக்கை எடுப்போம் என்று பந்தாடப்படும் திமுகவினுடைய நிர்வாகிகள். என்ன நடக்கிறது திமுகவில்? விவரங்களை பார்க்கலாம். 150 கோடி ரூபாய் வரி மோசடியில சிக்கியிருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் இருந்து எல்லாரும் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போயிருங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட உத்தரவுக்கிணங்க சிலர் இப்ப ராஜினாமா கடிதங்களை கொடுத்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம், அவரோட சம்பளத்திலிருந்து புடிச்சு கட்டுங்க என்று கோர்ட் உத்தரவு. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். அதிமுக தான் ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி இன்று வரை தொடர்கிறது. இப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டார். அப்புறம் ஒரு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மாதிரியா செட்டில் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அது போல பாமகவும் ஆகிறதா அப்படின்ற மாதிரியான $1 மில்லியன் கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆனா அதுல கூட 2 பேருமே வேற வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேற வேற ஊரை சேர்ந்தவங்க, வேற வேற மண்டலத்தை சேர்ந்தவங்க. சண்டை போடுறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது நியாயமான காரணங்கள் இருக்குது. இங்க அப்பா மகன் ஏனப்பா இப்படி பேசிக்கொள்கிறார்கள்? பொதுவெளியில வந்து கூட இன்னமுமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது இணைந்து போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியான பல தகவல். அது மட்டும் இல்ல, பரம்பரை பகைவர்கள் போல அடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக 2 பேரும் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாம் சில நேரங்களில் மிஞ்சிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் கூட சிலர் வருத்தப்படுறாங்க. திண்டிவனத்துல செயற்குழு கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடக்குது. 25 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பிரபுகள் பாமகவை சார்ந்தவர்களும் அதுல பிரசன்ட் ஆகியிருக்காங்க. கூடவே தன்னுடைய மூத்த மகள் அவங்களும் ஆஜராகி இருக்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு கட்சியில ஏதேனும் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போயிருக்கு. இந்த செயற்குழுவில் அன்புமணியின் பேரை சொல்லாம பல கண்டனங்கள், அவர் மேல நடவடிக்கை எடுக்க கடுமையான எச்சரிக்கைகள்லாம் கூட கொடுத்துருக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடைபெற்று இருக்கு. இது எங்க போய் முடியும்ன்றது இல்லை. இதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் சீனை மாத்திரம் டி நகர்ல பாமகவினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டி அங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல 2 இடத்துல, அதுவும் ஒன்னு சென்னையில, இன்னொன்னு தைலாபுரத்துலயா, அங்க 2 இடங்கள் நடக்கிறதுனால திண்டிவனத்துல. ஓகே, சோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல பாமக தொண்டர்கள் இங்க போறதா அங்க போறதா, ஐயா கிட்ட போறதா அண்ணன் கிட்ட போறதா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தல் வரும்போது கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை யாருகிட்ட பண்ணுவாங்க? இதை தாண்டி வாக்குகள் எப்படி குழப்பம் அடையும்? உங்களை நம்பக்கூடிய கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருக்கும்? இது பாமகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் இரு தலைவர்களும் உணர்ந்து கொண்டு நடப்பார்களா? அப்ப நீங்களே இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்க சொல்ற பேச்சை எப்படி கேட்பாங்க? இல்ல, இப்ப அதிமுகவுக்கு வந்து நல்ல வந்து வாக்குகளை வட தமிழகத்தில் பெற்று தரக்கூடிய வலிமை வந்து பாமகவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாமகவே 2ஆ இருக்கும்போது எது உண்மையான பாமகன்ற குழப்பம் வாக்காளர்களுக்கே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால பாமகவுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, கெட் வெல் சூன். முன்னாள் அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள், அவர் எப்படி அமைச்சரானாருங்கிறத விட எப்படி முன்னாள் அமைச்சரானாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயம். பேசின பேச்சு அப்படி. அதில் வந்து இன்றைக்கு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு அது குறித்து அந்த வழக்கை விசாரிக்கும் போது இந்த சூமோட்டோ கேஸை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஆர்டிகிள் 19, அதாவது அரசமைப்பு சட்டக்கூறு 19 உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை உரிமையை வந்து உறுதிப்படுத்துறதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாம் நினைக்கக்கூடாது. குறிப்பாக மைக்கை பிடிச்சா மன்னராக நினச்சலாம் பேசுறீங்க அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து கண்டனங்களாக தெரிவிச்சிருக்கிறார்.
இந்த மாதிரியான பிரச்சனைகள் பின் விளைவுகள் வரும் என்பதை ஏற்கனவே உணர்ந்து ஆர்வம் தெரிந்ததால் தான் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு பதவியை கொடுத்திருக்கிறது, முன்னாள் அமைச்சர் என்ற பதவியை. முன்னாள் அமைச்சருக்கு பதவி இல்ல, பதவி பறிக்கப்பட்ட பின்பு உருவாகிற ஒரு அவப்பெயர். உண்மையை சொல்லணும்னா ஐயாவுக்கு வந்து ஆர்டிகல் 19க்கு பிறகு அதுல கொடுக்கப்பட்டிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், காரண கட்டுப்பாடுகளுடன் கூடிய கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியல. அது நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கவனமா பேசுங்க, நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக அமைச்சர்களை இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, பிரச்சாரத்துக்கு வேற போவீங்க, மேடையில் வேற பேசுவீங்க, கவனமா பேசுங்க, கவனமா பேசுங்க. சமீபத்தில் மிக கோலாகலமாக துவக்கி வைக்கப்பட்ட மின்சார பேருந்து சேவை. ஒரு சென்னையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுது. கிட்டத்தட்ட 208 கோடி ரூபாய் அளவிற்கான திட்ட மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட பேருந்துகள். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா. நீங்க கோலாகலமான்னு சொன்னீங்க இல்லையா, கோலாலம்பூர்ல மலேசியாவுடைய தலைநகரத்துல ஓடுற அளவுக்குலாம் சிறப்பான எந்த திட்டங்களும் அப்படித்தானே, பூ பழம் எல்லாம் விட்டு ரொம்ப பெரிய இதாக. இப்போ சமீபத்தில் நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த துறைக்காக விளம்பரப்படுத்தப்பட்ட தொகை அப்படிங்கிறது 12 கோடி ரூபாய். அந்த தொகையை எடுத்து செலவு பண்ணியிருந்தா கூட பல விடுதிகள் சீரமைக்கப்பட்டிருக்கும். சரி, ஏதாவது விடுங்க, விளம்பரம்ன்றத விரும்பாத. ₹1 இட்லிக்கு அதிகமா வந்து செலவு பண்ணாங்க, விளம்பரம் பண்ணாங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனா இவங்க அதை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கோலாகலமாக தொடங்கப்பட்ட இந்த மின்சார பேருந்து சேவை அப்படிங்கிறதுல ஓட்டை இல்ல, பெரிய குழியே விழுந்திருக்கு. ஒரு நாளைக்கு 3 பஸ் அங்கங்க அப்படியே ஸ்டக் டவுன் ஆகி நின்றுதான். சென்னையில இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டிராபிக்கு பஸ் ஒரு ரோட்ல நின்றுச்சுன்னா எவ்வளவு டிராபிக் ஆகும். அந்த மாதிரி தள்ளுன்ற மாதிரி. சின்ன சந்தேகம், வீட்டுலதான் பவர் கட் ஆகும், மின்சார பேருந்துன்னு அதுக்குள்ளயுமே மின்வெட்டு வந்துருச்சு. என்னன்னு தெரியல, அதுக்கு பவர் கட்டா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றது தெரியல. இல்ல ஒருவேளை பரீட்சார்த்த முறையில ஏதாவது பேருந்துகள் வாங்கியிருக்காங்களா, ராக்கெட்டை வந்து விண்ணில செலுத்தி வந்து ஏவி பாக்குறது மாதிரி வந்து நடத்தி பாக்குறாங்களா. இன்னைக்கு பனிமனையில சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஆகலன்னு சொல்லிட்டு பேட்டரியை கழிட்டு அது ரிப்பேர் பார்த்திருக்காங்க 2 டெக்னீஷியன்ஸ். சோ அது உடனே பிளாஸ்ட் ஆகி பேட்டரி வெடிச்சிருச்சா? ஆமா, பேட்டரி வெடிச்சு கை கருகி இருக்கு. எவ்வளவோ ஸ்கூட்டர்கள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் போகும்போது வெடிச்சிருக்கு, தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா அங்க கூட அந்த நபர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா இல்ல. இப்போ ஒரு பேருந்து அதுக்கு சார்ஜ் போடும்போது விபத்து அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. ஒருவேளை பேருந்து சென்று கொண்டு இருக்கும்போது ஏதேனும் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது இருக்கக்கூடிய பயணிகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு. மழை காலங்களில் இது எப்படி பராமரிக்கப்படும், நீரில் மூழ்கும், தண்ணி எப்பயுமே சும்மா ஒரு 4 சொட்டு விழுந்தாலே தண்ணியில் நம்ம நீந்திட்டு தான் போகணும், எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரியும். இந்த லெவலில் இருக்கும்போது மின்சார பேருந்துகளுடைய பராமரிப்பு உள்ளபடியே குவாலிட்டியான பஸ் தான் வாங்கப்பட்டிருக்கா இல்ல அதுல பாதிப்புகள் ஏற்பட்டா, ஒருவேளை பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டா உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. சாராயம் குடிச்சதுன்னா 10 லட்ச ரூபா. ஸோ அந்த 3 லட்சம் தான் கிடைக்கும். அதனால சாராயம் குடிக்கிற சாவரை வந்து அதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்க, இந்த முறை வேண்டாம். நேற்றைக்கு மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயில் தானே, அந்த கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு ஐயா வந்து சாலை வழியாக காட்சி தந்து பக்தர்களை வந்து தொண்டர்களை சந்தித்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் சந்தித்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூரில் ரொம்ப முக்கியமான பகுதி, பெரிய ஹை கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் வாக்கிங் போகிற இடம் தான் அந்த ரேஸ் கோர்ஸ் பகுதி. அங்கே போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணலான்னு ஐயா இறங்கிட்டாப்புல. அதில் நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. நேற்றைக்கு குறிப்பாக திமுக அரசில் போன வருஷத்தில் உபரி வருவாயெல்லாம் வந்திருக்குங்க. ஆனால் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கினாங்க? விசாரணை கமிஷன் அமைச்சு நம்ம அதை விசாரிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே நிதி மேலாண்மையில் திமுக அரசு எந்த அளவுக்கு சோடை போயிருக்கிறது. குறிப்பாக கடன் வாங்குவதில் மிக அதிகமாக வாங்கி தமிழகத்தை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான கடன் சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கான தரவுகளும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக வருகின்ற தேர்தல் 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட 200+ அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு போயிட்டு இருக்காங்க. இதற்கான சர்வே எடுப்பதற்காக 3 டீமை அமைச்சு அதை அங்கிருந்து தரவுகளை வாங்குறாங்க. அதை வாங்கி தான் உடன்பிறப்பே வா அப்படின்ற மாதிரியான ஒரு உரையாடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடுலாம் வந்துருச்சு. அது என்னன்னா ஒரு 35 மண்டலங்களுக்கு உண்டான மீட்டிங்ன்றது போயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, வந்திருக்கக்கூடிய தகவலை வச்சு மீண்டும், அதாவது உளவுத்துறை கொடுக்கறது வேற, தன்னுடைய அமைப்புகள்ல இருந்து அமைச்சர்கள் வேற, இந்த 3 குழுக்கள் கொடுத்த தகவல்ன்றது வேற. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் உங்களுக்கு காலி வராது அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தைரியத்துல நம்ம 200+ சொல்லி வச்சிருக்கோம், என்ன ரிப்போர்ட்ல எப்படி வந்துருக்கு? 200+ உங்களுக்கு இல்ல, உடன்பிறப்புகளுக்கு 200+, 200 ரூபாய்க்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கறோம்ன்றத சிம்பாலிக்கா சொன்னோம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நாங்க கொடுக்கிற திட்டங்களும் அதாவது பிரச்சாரங்களும் ரொம்ப வீரியமான முறையில ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கு கடிந்து கொண்டதாக தகவல் வந்திருக்கு. நம்ம ஆட்சிக்கு திரும்ப வரலன்னா அந்த 1000 ரூபாய் நின்னு போயிரும்னு பயமுறுத்துங்க மக்கள். ஒருவேளை நீங்க சரியா பண்ணலாம், உங்களுடைய பதவி பறிக்கப்படும் சொல்லி பயங்கரமான பூச்சாண்டியை காட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பயந்து அவங்க ரொம்ப நல்லா வேலை செய்வாங்கன்னு நம்புறாங்க.
இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த 4 ஆண்டுகள், அடுத்த ஒரு 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனைகள் அப்படிங்கிறதும், அடுத்த 5 ஆண்டுகள் திமுக வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சாதனைகளையும் சொல்லாம நிர்வாகிகளை மிரட்டி 200+ வாங்கிடலாம்னு சொல்லி திமுக தலைமை நினைக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். 4 ஆண்டு வேதனைகளை மறந்து மக்கள் ஓட்டு போட்டா அது அதிசயம் தாங்கிறது சாதனைகளை பேசுற அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. மதுரை மாநகராட்சியில் ஒரு 150 கோடி ரூபாய் மோசடி, வரி பிரச்சனை அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட எல்லாரும் மாட்டிட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில எல்லா மண்டல குழு தலைவர்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புங்க. நேத்து நைட் பிரேக்கிங் நியூஸ். அதாவது புதன்கிழமை நம்ம இதை பத்தி பேசணும். பெரும்பான்மையான சமூக ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் இதை பத்தி பேசவே இல்லை. சர்வதேச ஊடகங்கள் ஆமாம் பேசுவாங்கல்ல. அதாவது ஆடு மாடுக்கெல்லாம் வரி போட்ட ஒரே மாநகராட்சி மதுரை மாநகராட்சி தான் அப்படின்ற பெருமையை பெற்றிருந்தது. அந்த மாநகராட்சியில் எவ்வளோங்க வரி மோசடி பண்ணியிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்தீங்க அப்படின்ற பல கேள்விகள் உள்ளுக்குள்ள வந்திருக்குது. இதில் அந்த 150 கோடி ரூபாய் வரி மோசடியில் இப்போ பிரச்சனையாகி எல்லாரும் பதவியை விட்டு விலகி ஓடிடுங்க, கண்ணில் பற்றக்கூடாது. அமைச்சர் KN நேரு அவர்கள் சம்பவ இடத்துக்கே நேரில் போய் விசாரிச்சிருக்காருன்னா பாத்துங்களேன். விசாரிச்சு வேற ஒன்றும் பண்ண முடியல, எல்லாத்தையும் பதவி ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சிங்கம் படத்தில் வந்து சூர்யா சொல்லுவார் இல்லையா, எங்க வேணாலும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க, என் கண்ணிலே வெட்டுறாதீங்க அப்படின்னு. அந்த லெவலுக்கு ஒரு பஞ்ச் டயலாக்லாம் பேசியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதற்கு என்னங்க, அந்த ராஜினாமா கடிதங்கள் எல்லாம் அமைச்சர்களும் வாங்கிட்டு இருக்காங்களா? இல்லை, உடனடியாக ஆட்டையை கலைச்சாலும் நடந்தனா எல்லா எவிடன்ஸ் ஆயிருக்கு. அடுத்த கவர்மெண்ட்டோ இல்லை வேற ஏதேனும் வழக்குகளோ பதியப்பட்டால் விசாரணை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனம். அவப்பெயராகவே பார்க்கப்படும், அது பிரச்சாரத்திலும் பயன்படுத்தப்படும். கொஞ்சப்பட்ட காசா 200 கோடின்றாங்க. அந்த வரியை வந்து ஒவ்வொரு முறையும் கட்டின மதுரை மக்கள் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்கன்னு பலரும் சொல்றாங்க. சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அபராதத்தை அவருடைய சம்பளத்திலிருந்து வசூலிக்க சொல்லி கோர்ட் உத்தரவும் போட்டிருக்கு. 1 லட்சம் ரூபாய் தானா? ஏன் அவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்க? அதாவது அனுமதிக்கப்படாத, அதாவது வரைமுறைப்படுத்தப்படாத விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்கான கோர்ட் என்ன விதிமுறைகள் சொல்லியிருக்கோ அந்த விதிமுறைகளை நீங்க பின்பற்றல, அதன் மேல் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க, தண்டனையை அறிவிச்சிருக்காங்க. இது என்ன பண்றதுனே தெரியல. அவர் பாவம் நடவடிக்கை எடுத்தா அதெல்லாம் நம்ம ஆளுங்க ஏரியா அப்படின்ற மாதிரி ஏதாவது வருதா, இல்லை ஏன் அவர் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை கேட்காமலேயே சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு இத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். மாநகராட்சி அதிகாரிகளால் என்னதான் பண்ண முடியும்? ஒரு பக்கம் அரசியல்வாதிகளின் நெருக்கடி, இன்னொரு பக்கம் மக்களுடைய கோரிக்கைகள், கண்ணீர்கள். இதுக்கு நடுவில் நீதிமன்றம் இதைத்தான் செய்யணுங்கிற சட்டத்தின் ஆட்சி. ஸோ இதுக்கு நடுவில் இந்த அதிகாரி மாட்டிக்கிட்டு பாவம் 1 லட்ச ரூபா கட்டுறாரு. இந்த 1 லட்ச ரூபா யாராவது கொடுத்து உதவுடாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தயவு செஞ்சு இந்த அதிகாரிகள் தப்பா நினைக்காதீங்க, நல்ல அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.